ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மட்டனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூட பொட்டுக்கடலை, குருமிளகாய், சோம்பு, பச்சை மிளகாய், தேங்காய், கறிவேப்பிலை, மல்லித்தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், பட்டை கிராம் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க மட்டன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வெந்திருக்கக்கூடிய அந்த கோலா உருண்டையை நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.